வணக்கம், என் பெயர் டாக்டர் புதுவன் மற்றும் இன்றைய வீடியோவில் கோடையில் சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் கோடையில் கொண்டாடும் கோடைகளில் இந்த பழங்களை பயன்படுத்தலாம் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். கோடையில் வேறுபாடுகளும் சுவையான பழங்களும் வருகின்றன. கொடுக்கப்படும் பழங்களில் எந்தவை சாப்பிட வேண்டும் என்று நோயாளிகள் மிகவும் கவனமாக இருக்கின்றனர். இது நன்மை பயக்கும், இது தீங்கு விளைவிக்கும். அதனால் இந்த வீடியோவில் நாங்கள் இதை விரிவாக பேசுவோம். கோடையில் பொதுவாக பயன்படும் பழங்கள் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் ஆகும். இப்போது குடைக்கும் நீர்ப்பழங்களில் தர்பூசணி மற்றும் முலாம்பழம் நல்லது என்று சொல்லப்படுகின்றன. அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது முக்கியம். Bigs bout of them contain a lot of water. எனவே நாங்கள் அளவை குறைவாக வைத்திருக்கிறோம். அதாவது நீங்கள் தர்பூசணி அல்லது முலாம்பழம் சாப்பிட விரும்பினால் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் அதை தோல் அகற்றி அதிலிருந்து ஒரு பவுல் மட்டுமே எடுக்க வேண்டும். நீங்கள் உப்பு, எலுமிச்சை அல்லது எதையும் சேர்க்க வேண்டாம். நீங்கள் அதை பொதுவாக எடுக்கலாம். கோடையில் இன்னும் பல பழங்கள் வருகின்றன. ஜெமனிசனிஸ்வே நாவல் பயன்படுத்தி ஜாமுன் உண்டாக்கலாம், குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு. ஆனால் நாள் முழுவதும் பழங்களின் அளவு ஒரு முறையே இருக்கும். இப்போது நீங்கள் அதில் தர்பூசணி, முலாம்பழம் அல்லது ஜாமுன் எடுத்துக் கொள்ளலாம். But we don't want to go overboard with it. இதேபோல் நாம் அனைவரும் விரும்பும் மற்றொரு பழம் மாம்பழம். Kidney failure patients should avoid eating mangoes. Bigs mango has a warming effect on the body. இரண்டாவதாக, மாம்பழத்தை சமைக்கும் போது அதில் ஒரு சிறப்பு ரசாயனம் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரசாயனம் எங்கள் சிறுநீரகத்தை காக்க முடியும். அதனால் நாங்கள் முன்னெச்சரிக்கை அடிப்படையில் அதை நிறுத்துகிறோம். மாம்பழம் புளிப்பாக உள்ளது என்று மூன்றாவது பெரிய காரணம். இதில் பல விட்டமின் சி உள்ளது. இதில் நிறைய அஸ்கோரிக் அமிலம் உள்ளது. இதில் பல விட்டமின் சி உள்ளது. இவை எல்லாருக்கும் நல்லது என்று நம்புகிறேன். ஆனால் உங்கள் சிறுநீரகங்கள் வேலை செய்யாத போது உங்கள் ரத்தம் அமிலமாக தொடங்குகிறது என்பது புரிதலாகும். ஏன், எங்கள் சிறுநீரகங்கள் எங்கும் உடலில் இருந்து அமிலத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று காரணம். அது உடலில் சேர்க்கப்படுகிறது. இப்போது உங்கள் ரத்தம் அமிலமாகிவிட்டால் அது உங்கள் சிறுநீரகங்களுக்கு காரணமாகும். மெடாபாலிக் அசிடோசிஸ் என்று இந்த நிலையை அழைக்கின்றோம். கிரியேட்டினின் அளவு 4 ஐ அடையும் வரை எந்த பாதிப்பும் இல்லை. அதாவது 0.6 முதல் 4 வரை மெடபாலிக் அசிடோசிஸ் ஒரு சாதாரண நோயாளியில் காணப்படாது. ஆனால் கிரியேட்டினின் 4 ஐ மீறியவுடன் மெடபாலிக் அசிடோசிஸ் தொடங்குகிறது. அதாவது அமிலம் மிகவும் கசிந்து சிறுநீரகங்களுக்கு காரணமாக விளைவிக்கும். இப்போது இந்த நிலையில் மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் உடலில் அதிக அமிலம் இருக்கும். ஏனெனில் அஸ்கார்பிக் அமிலம், சிட்ரிக் அமிலம் போன்ற இந்த அமிலங்கள் மிகவும் வலுவடைந்து சிறுநீரகங்களை சேதப்படுத்த தொடங்குகின்றன. அதனால் மென்மையாக எலும்பு தொல்லை நோயாளிகள் கோடையில் மாம்பழம் சாப்பிட்டால் நல்லதல்லது. பழங்களின் பிரிவில் எப்போதும் ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளவும். பச்சையாக இருக்கும் பழம் புளிப்பாக இருந்தாலும் சரி சாப்பிடலாம். பழம் போன்ற பொருள் எதுவும் மாற்றப்படும் போது பச்சையாக இருக்கும் பழங்களை தவிர்க்கவும். If you keep these small things in mind, you will never face the problem of metabolic acidosis due to fruits. இப்போது சிறுநீரக தீவிர நோயாளிகள் எடுக்க முடியும் என்பது சில பழங்கள் உள்ளன. அவர்களில் சிக்கு பச்சையாக சாப்பிட்டீர்களா? இது மிகவும் புளிப்பது, ஆனால் சமைக்கும் போது அது இனிப்பாக மாறும். எனவே நாம் சிக்கு எடுக்கலாம். ஆனால் நீங்கள் கிவி எடுக்க முடியாது, இதுபோல் தெரிகிறது. ஏனெனில் அது பச்சையாக இருக்கும், முதலில் மாறியும் புளியாக இருக்கும். அதனால் நாங்கள் கிவி முழுமையாக மூடிக்கொள்ள வேண்டும். நாம் சிக்குவை மிகவும் சிறிய அளவில் எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் நீர் சரியாக இல்லாத நோயாளிகளுக்கு சிக்கு போன்ற பழங்களை சாப்பிடுவதற்கு அனுமதி இல்லை என்றால் அது மிகவும் இனிப்பாக இருக்கும். இதுபோல் நாங்கள் 12 மாதங்களுக்குள் பெரியதாக கிடைக்கும் ஆப்பிளை நாம் பயன்படுத்தலாம். மாதுளை ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ள பேராசையாளர்களுக்கு இது மிகவும் பயனுள்ளது. But we have to keep in mind the quantity of fruits we consume. நீங்கள் விதைகளை வெட்டி வேண்டும். பசுமாவில் உள்ள காலியின் அளவு அதிகமாக உள்ளதால் அந்த பொட்டாசியம் இங்கே அது 6 விதிகளில் உள்ளது. So, take a pomegranate, extract the juice in your mouth and spit out the seeds. அதை வெளியே எடுக்கவும், அப்படியே உங்கள் உடல் வலிமை பெறும். ஆனால் பொட்டாசியம் அதிகரிக்க வேண்டாம். இப்போது கோடையில் நாம் பொதுவாக காணும் ஒரு பழம் கிரேப்பாகும். நீங்கள் திராட்சையை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். Bigs they have similar issues as mangoes. மூல திராட்சை புளிப்பு, சமைக்கும் போது இனிமையானது, எனவே அவற்றில் நிறைய அமிலம் உள்ளது. கிரேப்புகளை முழுமையாக தவிர்க்க வேண்டும். நீங்கள் தவறுதலாக திராட்சை சாப்பிட வேண்டியதில்லை. அவை கருப்பு, பச்சை அல்லது இனிப்பாக இருந்தாலும் நீங்கள் திராட்சை சாப்பிட மாட்டீர்கள். So, I hope this video has given you a clear understanding. இந்த பழங்களை சாப்பிட வேண்டும் என்பது மற்றும் இந்த பழங்களை சாப்பிடக்கூடாது என்பது அறியப்பட்டுள்ளது. பழம் நம் சிறுநீரகத்திற்கு நல்லதா இல்லையா என்பதை எப்படி அறியலாம் என்று எங்கள் பேச்சு. You have received all the necessary information. இருந்தாலும் மனசுல ஏதாவது சந்தேகம் இருந்தா ஏதாவது கேளுங்க. எங்கள் மருத்துவர் தான் எப்போதும் கிடைக்கின்றனர். நீங்கள் அவர்களுடன் பேசலாம். நான் உங்களுக்கு சில அறிக்கைகளை காண வேண்டும், அவைகளை பாருங்கள். இந்த சேனலில் உள்ள மற்றும் மீதமுள்ள வீடியோக்களை ஒவ்வொன்றும் முழுமையாக பாருங்கள். எனவே உங்கள் நிலையில் என்ன நல்லது என்று நீங்கள் ஒரு நல்ல பயிற்சியை பெறுவீர்கள்.
உங்கள் கிரியேட்டினை எவ்வாறு குறைப்பது? டயாலிசிஸ் இல்லாமல், மாற்று அறுவை சிகிச்சை இல்லாமல் உங்கள் உடலை எவ்வாறு நன்றாக வைத்திருக்க முடியும்? இப்போது நான் இதை பற்றி மேலும் முன்னேற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்க நோக்கி அதுவரை வணக்கம்.